ஹலோ கைஸ், வணக்கம். லாஸ்ட் 2 இயர்ஸாவே சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த அந்த ட்ரேட் வார் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய மீடியாஸ்ல கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியுமே அதனுடைய இன்னொரு கண்ட்ரில இருந்து அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் அந்த கண்ட்ரி டாக்ஸ் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் அதர் கண்ட்ரிஸ்னுடைய கார்ஸ்லாம் ரோல்ஸ் ராயலா இருக்கட்டும், பிஎம்டபிள்யூவா இருக்கட்டும், அது 2 crore அப்படின்னா 100% டாக்ஸ். இப்போ இங்க நம்ம வாங்கணும் அப்படின்னா 100% அதுக்கான டாக்ஸ் நம்ம பே பண்ணணும். 2 crore இருக்கிறது இங்க நம்ம பை பண்ணணும் அப்படின்னா 4 crore இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் நிறைய டெரிஃபை போட்டிருந்தாங்க. இதுல ரொம்ப அஃபெக்ட் ஆனது சைனா தான். சைனாவோட இன்ஃபேக்ட் சைனாவுடைய ஜிடிபி டபுள் டிஜிட்ல இருந்தது. ஆஃப்டர் இந்த டெரிஃபைக்கு அப்புறம் ரொம்பவே அதனுடைய ஜிடிபி குறைஞ்சது. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி இந்த இந்த ட்ரேட் வார்ல அட் தி எண்ட் ஆஃப் தி இதுதான் இந்த கொரோனா வைரஸ்ங்கிறத நம்ம இந்த டேட்டாவை பற்றி பார்க்கும் போதே யூஎஸ் எவ்வளவு டார்கெட் பண்ணி சிவியர் இம்பாக்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 74-80 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு யூஎஸ் ஒரு பிக் ஃபால் கொடுத்துருக்கு, எக்கனாமிக்ல ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இப்போ இந்த 2020ல பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டும் இம்பாக்ட் ஆயிருக்கு. நாட் ஓன்லி யூஎஸ் ஆர் சைனா, இந்த ரெண்டு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் தி வேர்ல்டும் இதனால லாக்டவுன் பண்ணிருக்காங்க, இம்பாக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டுமே இப்போ நடக்கக்கூடிய இந்த பொருளாதார சரிவுங்கிறது ஒரு ரெசெஷன். சில பேர் ரெசெஷன் சொல்றாங்க, சில பேர் டிப்ரெஷன் சொல்றாங்க. ஸோ டிப்ரெஷன் 90 இயர்ஸ்க்கு ஒருக்க நடக்கக்கூடிய அந்த சைக்கிள்னு சொல்றாங்க. சில பேர் இது ஒரு ரெசெஷனா தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசெஷன்னா என்ன, டிப்ரெஷன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வேர்ல்டுனுடைய ஜிடிபி, இப்போ ஒரு கண்ட்ரியினுடைய ஜிடிபி வளர்ச்சியை நம்ம என்ன சொல்லுவோம், ஜிடிபின்னு சொல்லுவோம். இது போல இந்த வேர்ல்டுல உள்ள அத்தனை கண்ட்ரீஸ்லயும் ஆவரேஜ் பண்ணா ஓவரால் ஜிடிபி, வேர்ல்டு ஜிடிபி பாத்தீங்கன்னா 2%க்கும் பிலோல இருந்தது. இந்த வருஷத்துடைய வளர்ச்சி ஓவரால் அந்த உலகத்தினுடைய வளர்ச்சி 2%க்கும் பிலோல இருந்தது அப்படின்னா அது ரெசெஷன் அப்படின்னு சொல்லுவோம், பொருளாதார மந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெசெஷன்னா இதனுடைய இம்பாக்ட் பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ல இருந்து 18 மந்த் வரைக்கும் தான் இருக்கும். அதாவது ரெசெஷன்ங்கிறது இப்போ ஒரு புல் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல அப் ட்ரெண்ட், அதுல ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு கரெக்ஷன் கொடுக்கும், அகைன் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும், அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும், அகைன் ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இந்த ரெசெஷன்ங்கிறது அந்த கரெக்ஷன் தான். இது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மந்த்ல இருந்து 18 மந்த் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரியான ரெசெஷனை நம்ம கடந்த 200 இயர்ஸ் 250 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 33 ரெசெஷனை இந்த வேர்ல்டு மீட் பண்ணிருக்கு. ஓகே, ஆனா டிப்ரெஷன் அப்படிங்கிறது இந்த 300 இயர்ஸ்ல ஒரே ஒரு டிப்ரெஷன் தான் நடந்திருக்கு. இது எப்படி அப்படின்னா இது செவரல் இயர்ஸ்ல இருந்து 1 டெக்கேட் வரைக்கும் கூட இருக்கும். கடந்த 1929ல நடந்த கிரேட் டிப்ரெஷன் பாத்தீங்கன்னா 1929ல இருந்து 1938 வரைக்கும் இருந்தது. ஸோ ரொம்ப இது வரைக்கும் நடந்த ஒர்ஸ்ட் எக்கனாமிக் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்றது 1929ல தான். ஸோ இந்த அளவுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், ஒரு டவுன் ட்ரெண்ட் அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும், அகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரெசெஷன் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம டிப்ரெஷன் சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் செவரல் இயர்ஸ்ல இருந்து ஈவன் 1 டெக்கேட் வரைக்கும், சில டெக்கேட் வரைக்கும் கூட இருக்கும். ஈவன் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் வரைக்கும் கூட இந்த டிப்ரெஷன் ஆனது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு டேட்டா வச்சு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆல் ஓவர் ஒரு கண்ட்ரியினுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் 25%, அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்ல 25% ஆஃப் தி பீப்புள்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாதவர் இருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு டிப்ரெஷன். இந்த மாதிரி டிப்ரெஷன் வரும்போது அவங்களுடைய ஹவுசிங் பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா 30% கீழே ஃபால் ஆயிடும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ நம்ம 2020ல டிப்ரெஷன்ல இருக்குமா ரெசெஷன்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இது ரெசெஷன் தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெசெஷனுமே பாத்தீங்கன்னாக்க
பட் இந்த ரெசெஷன் வந்து 2008 விட ரொம்ப ஒர்ஸ்டான, ரொம்ப சிவியரா இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெசெஷன், பொருளாதார மந்த நிலையா இருக்குங்கிறது வந்து கண்டிப்பான ஒரு தெரிஞ்சது. ஓகே, மற்ற கண்ட்ரிஸ்ல 2008 வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல தான் இம்பாக்ட் அதிகமா இருந்தது. யூஎஸ்ங்கிற பர்டிகுலர் ஒரு கண்ட்ரினுடைய பேங்க்ரப்ட் ஆனதுனால அதனுடைய ஹவுசிங் பிரைஸ்ல வந்து கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ அதனால பேங்க்ரப்ட் வந்து ஒயிட் ஸ்ப்ரெடா யூரோப் கண்ட்ரிஸ் வரைக்கும் அதனுடைய இம்பாக்ட் வந்து இருந்தது. பட் இது வந்து இப்ப நடக்கக்கூடிய ரெசெஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு, ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அவங்களுடைய ஜாப் வந்து இல்லாம தான் இருக்கிறாங்க. ஈவன் தோ அவங்க ஜாப்ல கூட வந்து சில பேருக்கு வந்து கட் பண்ணிருக்கலாம், நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் வந்து கட் பண்ணிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ரெசெஷனை வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து இப்போ ரைட் நோ மீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கடந்த 1929 ஏற்படக்கூடிய இந்த பிக் ரெசெஷன்ல வந்து இது போல வந்து இனிமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய நிறைய பாலிசிஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அதனுடைய கீ ஃபேக்டர், ஒரு ரெசெஷன் வரும்போது எதை வந்து நம்ம வந்து டிப்ரெஷன் வராம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மானிட்டரி பாலிசி வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி வந்து எல்லா கண்ட்ரியுமே அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து டிப்ரெஷன்ங்கிறத வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். இது வந்து டிப்ரெஷனா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகே, சரி. ஓகே, கம் டு தி பாயிண்ட். அமெரிக்கா வந்து ஏன் இதுல வந்து அதிகமா இம்பாக்ட் ஆயிருக்கு, சைனா வந்து ஏன் இதனுடைய இம்பாக்ட் வந்து எக்கனாமிக் இம்பாக்ட் வந்து கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா யூஎஸ் பர்சன்ஸ்ல வந்து யூஎஸ்க்கு அந்த கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு $25,000 விட கம்மியா ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பர்சனை வந்து தே ஆர் பிகம் அ புவர் பர்சன். ஓகே, அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க அப்படின்னு ஸ்டேட் பண்றாங்க. அதாவது 19 லட்சம் ரூபாய் கம்மியா வருமானம் வந்துச்சு அப்படின்னாலே அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு பிலோல இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த பர்சன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய வந்து அவங்க கையில மணி இருந்தாதான் அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இதுக்குமே பர்டிகுலரா, ஈவன் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஜிம்மா இருக்கட்டும், ட்ரைனிங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எவ்ரி திங் வந்து அவங்களுடைய ஸ்பெண்டிங் வந்து அதிகமா இருக்கும். அதே நேரம் நிறைய இந்த ஃபிளைட்ல வந்து டிராவல் பண்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா யூஎஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து அதிகமா டிராவல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயருக்கு அதனுடைய பெர் கேபிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து ஆவரேஜா 3 டைம்ஸ் வந்து ஃபிளைட்ல வந்து யூஸ் பண்றாங்க, டிராவல் பண்றாங்க. இதே நம்ம சைனால எடுத்துட்டோம் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து அந்த பர்சன்ஸ் வந்து ஃபிளைட்டை வந்து யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது, யூஎஸ்னுடைய அந்த பிசினஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்னுடைய மெயின் பிசினஸே வந்து சர்வீஸ் பிசினஸ். அதுலயும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்து பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்டா இருக்கும், ஒரு ஜிம்மா இருக்கும், ஒரு ட்ரைன் பண்ணக்கூடிய இடமா இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரைன் பண்ணக்கூடிய இடமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸை டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் தான் அங்க வந்து அதிகமா இருக்கு, சர்வீஸ் ஓரியன்டான பிசினஸ். இங்க வந்து சைனால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் சைனா வந்து ஒரு வேர்ல்டு மேனுஃபேக்சரிங் ஹப்னு சொல்லுவோம். அதாவது வேர்ல்டுல வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள்ல 1/3 வந்து சைனா தான் வந்து 3 பொருள் உலகத்துல தயாரிச்சாங்கன்னா அதுல 1 வந்து சைனா தான் வந்து மேக் பண்ணுது. இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் இதெல்லாம் வந்து சிட்டில இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவுட் ஆஃப் தி சிட்டில தான் வந்து மெயின் திங்கா இருக்கும். ஓகே, இதை விட மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஏன் யூஎஸ் வந்து அதிகமான இந்த இந்த ஸ்ப்ரீட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸினுடைய ஸ்ப்ரீடிங் அதனுடைய இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரூரல் ஏரியாவை விட சிட்டி ஏரியால மக்கள் வந்து எங்க அதிகமா இருக்காங்களோ, கன்ஜஸ்டடா இருக்காங்களோ, அங்கதான் வந்து அதிகமா இந்த கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரீட் ஆகுது. ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல வந்து கிட்டத்தட்ட 84ல இருந்து 85% வந்து சிட்டில தான் வந்து அந்த பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. இதே சைனால வந்து பாத்தீங்கன்னா 40% ஆஃப் தி பீப்புள் வந்து ரூரல்ஸ்ல இருக்காங்க. அதனுடைய கண்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மலை சார்ந்த ஒரு பிரதேசமா தான் வந்து அது அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 40% வந்து ரூரல்ல தான் இருக்காங்க. ஸோ இதனாலதான் யூஎஸ் வந்து அதிகமான ஸ்ப்ரீட் வந்து அதிகமான அந்த வைரஸ் பரவும் விதம் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் சைனால வந்து கம்மியா இருக்கு. ஸோ அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் அக்ரிகல்ச்சர் யூனிட்டும் வந்து
அதிகமா வந்து இப்போ இந்த ரெண்டுமே வந்து அதிகமா வந்து இம்பாக்ட் ஆகாது. ஏன்னா மேனுஃபேக்சரிங் அவுட் ஆஃப் தி சிட்டில தான் வந்து இருக்கு. ஓகே. ஸோ இதனால தான் யூஎஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டார்கெட் பண்ணி எந்த விதத்துல அந்த பொருளாதாரத்தை வந்து இம்பாக்ட் பண்ணா இவங்களுடைய பொருளாதாரம் வந்து கீழே ஃபால் ஆகும் அப்படின்னு பார்த்தே இது வந்து பண்ண மாதிரி தெரியும். இந்த டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரிய டார்கெட் பண்ணி இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்கு, அது ஈவன் வந்து சைனா அனுப்புனதா இல்ல வேற இயற்கையா நேச்சுரலா வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவாருனா இருக்கட்டும், ஆனா அதோடைய டார்கெட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் தான். அதனுடைய இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு அதனுடைய பொருளாதாரம் வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்கு, அதாவது குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய ஒரு கிரேட் டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய பொருளாதார இழப்பு வந்து 1929 நடந்தது. அந்த டைம்ல அதனுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னா 24.9%. இப்போ ரைட் நவ் வந்து பாத்தீங்கன்னா 5.2 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து கிளைமுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் ரிசர்ச்சஸ் பொருளாதார வல்லுநர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இம்பாக்ட்ல ஏற்படக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆனது 25% இருந்து 30% வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் வர இனி நெக்ஸ்ட் வீக்ஸ்ல வந்து வரும். ஸோ அப்படி வந்தது அப்படின்னா இது கிரேட் டிப்ரெஷனை விட ஒரு மடங்கு வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா ஆல் ஓவர் வேர்ல்டுல டிப்ரெஷன் இருக்கோ இல்லையோ 2008 உடைய இம்பாக்டை விட மிக அதிகமான ஒரு இம்பாக்ட் வந்து யூஎஸ்க்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அதனுடைய ஜிடிபியில வந்து பாத்தீங்கன்னா கிரேட் டிப்ரெஷன் 1932 வந்து அதிகபட்சம் சொருகுனது 12.9% வந்து கான்ட்ராக்ட் ஆச்சு, குறைஞ்சது. பட் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த இம்பாக்ட் ஆனது 30% மேல வந்து இதனுடைய growth வந்து குறைஞ்சிருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 75 இயர்ஸ்ல வந்து இல்லாத அளவுக்கு மிக அதிகமான ஒரு பொருளாதார இழப்புன்னு சொல்றாங்க. ஸோ இதனாலதான் வந்து யூஎஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. இதனுடைய ரெக்கவரி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் வரைக்கும் வந்து இது வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுவாகவே வந்து இந்த எக்கனாமிக் அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. இந்த சைக்கிளுடைய ஒரு பகுதி வந்து மூவ் ஆனாதான் அடுத்த பகுதி வந்து மூவ் ஆகும். அதனுடைய செயின் மாதிரி எக்கனாமிக்ங்கிறது வந்து ஒரு செயின் மாதிரி. ஒரு செயின் வந்து நின்றுச்சு அப்படின்னாலே மற்ற செயின்ஸ்க்கும் அதனுடைய இம்பாக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹையஸ்ட் எக்கனாமி நம்பர் 1 எக்கனாமி இப்போ வரைக்கும் வந்து யூஎஸ் தான். அதனுடைய மெயின் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து யூஎஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க ஒரு கிரேட் ரெசஷன் வரும்போது கண்டிப்பா அது ஆல் ஓவர் வேர்ல்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். கம்மிங் நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ் வரைக்கும் கூட இந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது இது ஒரு ஆயுதமாவே இருக்கலாம். ஏன்னா இதனுடைய டார்கெட் பாயிண்ட் எல்லாமே வந்து யூஎஸ்ஐ நோக்கி தான் இருக்கு. யூஎஸ் உடைய எக்கனாமி வந்து டெஸ்ட்ராய் பண்ணலதான் இருக்கு. ஸோ இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை வந்து சைனா வந்து இது பண்ணிருக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க தெரிவிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம்.